அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, மை நன்றியோடு மை துதிக்கிறோம். இம்மட்டும் உதவினேர், அதற்கா மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தன் வாயையும் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காத்து கொள்கிறான் என்ற வேத வசனத்தின்படி எங்க நாவை காத்துக்கொள்ள எங்க ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்க. ஞானமாய் பேச உதவி செய்யுங்க. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் 31வது வசனம். பவுல் நூற்றுக்கு அதிபதியை சேவகரையும் நோக்கி, இவர்கள் கப்பலில் இராவிட்டால் நீங்கள் தப்பி பிழைக்க மாட்டீர்கள் என்றார். அப்பொழுது போர் சேவகர் படகுகளின் கயிறுகளை அறுத்து அதை தாழ விழவிட்டார்கள். ஒரு கூட்டம் கப்பல் ஆட்கள் தப்பிச்சு போயிடலாம், கப்பல்ல இருந்து யாரும் தப்பி பிழைக்க முடியாது அப்படின்னு நினைச்சு அவங்க மட்டும் தப்பிச்சிடலாம்னு நினைச்சாங்க. ஆனா பவுல் சொன்னாரு, நூற்றுக்கு அதிபதியை பார்த்து, இவங்க தப்பிச்சு போனா நம்ம யாருமே தப்பிக்க முடியாது, அதனால விடாதீங்கன்னு சொன்ன பிறகு போர் சேவகர் படகுகளோட கயிறெல்லாம் அறுத்து அப்படி தாழ விட்டாங்க. இப்ப படகு மூலம் அவங்க தப்பிச்சு போக முடியாது. பொழுது விடுகையில் எல்லாரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி, நீங்கள் இன்னும் இன்று 14 நாளாய் ஒன்றும் சாப்பிடாமல் பட்டினியாய் இருக்கிறீர்கள். காலையில விடிஞ்ச உடனே நல்ல சாப்பிட்றதுக்கு பவுல் அவங்க கூட பயணம் செய்தவர்கள், கப்பல் ஆட்கள் எல்லாருக்கும் சொல்றாரு, 14 நாளா நீங்க ஒன்றும் சாப்பிடல, அதனால சாப்பிடுங்கன்னு தைரியம் சொல்றாரு. ஆகியால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியா இருக்கும். தப்பி பிழைக்கணும்னா சரீரத்துல பலன் வேணும், அதுக்கு நீங்க கொஞ்சம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உடன் பயணம் செய்தவர்கள்ட்ட பவுல் சொல்றார், உங்கள் தலையில் இருக்கிற ஒரு மயிரும் விழாது, உங்க தலையில இருக்க ஒரு சின்ன முடி கூட கீழே விழாது அப்படின்னு சொல்லிட்டு பவுல் இங்க விசுவாச வார்த்தைகளை சொல்றாரு. இயேசு கிறிஸ்து கூட தம்முடைய உபதேசத்துல சொல்லும்போது மத்தேயு 10:30, லூக்கா 12:7 இந்த வசனங்கள் எல்லாம் உங்க தலையில இருக்க முடியெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்றார். தேவனுடைய சித்தம் இல்லாம தலையில இருக்க ஒரு முடி கூட கீழே விழாது அப்படின்னு வாசிக்கிறோம். அப்ப அந்த சின்ன முடி கூட ஆண்டவர் கரிசனை உள்ளவரா இருக்காரு. அதனால உங்க தலையில இருக்க ஒரு மயிர் கூட கீழே விழாது, எந்த சேதமும் உங்களுக்கு ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டு விசுவாச வார்த்தைகளை பவுல் சொல்லி அவங்கள தைரியப்படுத்துறார். இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லாருக்கு முன்பாகவும் தேவனை ஸ்தோத்தரித்து அதை பிட்டு புசிக்க தொடங்கினான். மற்றவங்களுக்கு சொல்லிட்டு நான் உங்களுக்கு முன்மாதிரியா செயல்படுறாரு. எப்படி இயேசு கிறிஸ்து அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்தாரோ அதே போல இங்க ஒரு நிகழ்வு நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அதுக்கப்புறம் அவர் புசிக்க தொடங்கினார். பவுல் புசிக்க தொடங்கினார். அப்பொழுது எல்லாரும் திடமனப்பட்டு புசித்தார்கள். எல்லாருக்கும் தைரியம் வந்துருச்சு. விசுவாச வார்த்தைகளை பேசும்போது அது மற்றவங்களுக்குள்ள விசுவாசத்தை உண்டு பண்ணும், தைரியத்தை கொடுக்கும். பவுலும் அதே சூழ்நிலையில தான் கடந்து சென்றாரு. தப்பி பிழைக்கவே வழி இல்லாத சூழ்நிலை தான். ஆனா தேவன் அவரை பலப்படுத்தி விசுவாச வார்த்தைகளை பேசும்படியா அவருக்குள்ள அந்த விசுவாசம் இருந்ததுனால விசுவாச வார்த்தைகளை பேசுறாரு. அது மற்றவங்களுக்கு தைரியத்தை கொடுத்துச்சு. நம்மளும் கூட எப்பயும் விசுவாச வார்த்தைகளை பேசி மற்றவங்களை தைரியப்படுத்துறவங்களா இருக்கணும். கப்பலில் 276 பேர் இருந்தோம். அந்த கப்பல்ல மொத்தம் 276 பேர்.
திருப்தியாக புசித்த பின்பு அவர்கள் கோதுமையை கடலிலே எறிந்து கப்பலை லெகுவாக்கினார்கள். எல்லாம் சாப்பிட்டாங்க. பவுல் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு பலன் வேணும் தப்பிச்சு போறதுக்கு அப்படின்னு சொன்ன வார்த்தையை கேட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு மீதம் இருக்க கோதுமைய கடல்ல தூக்கி போட்டாங்க. அப்பதான் கப்பல் லெகுவாக்கும் அப்படின்றதுக்காக. பொழுது விடிந்த பின்பு இன்ன பூமி என்று அறியாதிருந்தார்கள். அப்பொழுது சமமான கரையுள்ள ஒரு துறைமுகம் அவர்களுக்கு தென்பட்டது. கூடுமானால் அதற்குள் கப்பலை ஓட்ட யோசனையாய் இருந்தது. இப்ப ஒரு கரையை பாக்குறாங்க, அங்க போய் இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. நங்கூரங்களை அறுத்து கடலிலே விட்டுவிட்டு சுக்கான்களுடைய கட்டுக்களை தளர விட்டு பெரும் பாயை காற்று முகமாய் விரித்து கரைக்கு நேராய் ஓடி, இப்ப நங்கூரம் உறுதியா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு போட்டிருந்த நங்கூரத்தெல்லாம் விட்டுட்டு சுக்கான் அத சரியான பாதையில வழி நடத்துறதுக்கு அதனோட கட்டுக்கள் எல்லாம் தளர விட்டு பாயெல்லாம் காற்று போற முகமா விரிச்சு எல்லாம் இப்ப ரெடி பண்றாங்க. இருபுறமும் கடல் மோதிய ஒரு இடத்திலே கப்பல் தட்ட வைத்தார்கள். முன்னணியம் ஊன்றி அசையாமல் இருந்தது. பின்னணியம் அலைகளுடைய பலத்தினால் உடைந்து போயிற்று. முன்பக்க கப்பல் சேதம் அடையல. ஆனா பின்னாடி இருந்த கப்பல்ல அலைகள்னால பலத்த சேதம் உண்டாயிற்று, உடைந்து போயிற்று. அப்பொழுது காவல் பண்ணப்பட்டவர்களில் ஒருவனும் நீந்தி ஓடி போகாதபடிக்கு அவர்களை கொன்று போட வேண்டும் என்று போர் சேவகர் யோசனையாய் இருந்தார்கள். போர் சேவகர்கள் என்னன்னா, இவங்க கையில காவலுக்குன்னு ஒப்புவிக்கப்பட்ட கைதிகள் யாரும் தப்பிச்சு போயிடக்கூடாது, அவங்கள எல்லாத்தையும் கொன்றுவோம் அப்படின்னு திட்டம் போட்டாங்க. கேட்டா அவங்க தப்பிச்சு போனாங்க, நாங்க கொன்னு போட்டோம் அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணினார். 100க்கு அதிபதி பவுலை காப்பாற்ற மனதாய் இருந்து, ஆனா 100க்கு அதிபதியோட எண்ணம்லாம் பவுலை எப்படியாவது காப்பாத்தணும். அதுதான் ஏற்கனவே பவுல்கிட்ட தயவா நடந்தத இதே அதிகாரத்துல அவரோட ஃப்ரெண்ட்ஸோட 3வது வசனத்துல பட்சமாய் நடப்பித்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்க வாசிக்கிறோம். பவுல் தன்னுடைய சிநேகிதரிடத்துல போய் பராமரிப்பு அடையும்படிக்கு உத்தரவு போட்டான் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி இங்க பவுலுக்காக கரிசனையோடு செயல்படுகிறத இந்த 100க்கு அதிபதி செயல்படுகிறத பார்க்கிறோம். அவர்களுடைய யோசனையை தடுத்து நீந்தத்தக்கவர்கள் முந்தி கடலில் விழுந்து கரையேறவும், யார் யாருக்கு நீச்சல் தெரியுமோ அவங்களாம் முன்னாடி தப்பிச்சு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 100க்கு அதிபதி சொல்லிடுறான். மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் உடைஞ்ச பலகை துண்டுகளை பயன்படுத்தி சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரை ஏறவும் கட்டளையிட்டான். எப்படி தப்பிக்க முடியுமோ அப்படி தப்பிச்சு கரை ஏறுங்க அப்படின்னு கட்டளையிட்டான். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். எல்லாரும் தப்பிச்சிட்டாங்க. ஏன் இவங்க எப்படி தப்பிச்சாங்க அப்படின்னா, சூழ்நிலைகளை பார்க்கும்போது 20வது வசனம், இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. நம்பிக்கையே இல்லாத சூழ்நிலை. ஆனா பவுல் சொல்றாரு, ஒருத்தருக்கும் சேதம் வராது, கப்பல் சேதம் மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் எனக்கு தரிசனத்துல ஒரு தூதனை அனுப்பி எனக்கு சொன்னாரு. அந்த வார்த்தையை நான் நம்புகிறேன். அது நான் சொன்ன பிரகாரம், தேவன் எனக்கு சொன்ன பிரகாரம் நடக்கும் நான் விசுவாசிக்கிறேன். பவுலும் விசுவாசித்தாரு. தன்னோடு கூட இருக்கிற ஜனங்களை விசுவாசிக்கும்படி விசுவாசத்துக்குள்ள வழி நடத்தினாரு. எல்லாரும் தைரியமா இருந்தாங்க. அதனால எல்லாரும் தப்பிச்சு அந்த சூழ்நிலையில இருந்து ஆபத்துல இருந்து தப்பிச்சதை பார்த்தோம். எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். உங்கள் தலையில் இருக்கிற ஒரு மயிரும் விழாது அப்படின்னு சொன்ன மாதிரி அவங்க யாரும் அழிவை சந்திக்கல, எல்லாரும் தப்பிச்சாங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறுகிறத இந்த நாள்ல பார்த்தோம். அப்ப இந்த நாள்ல என்ன தியானித்தோம் அப்படின்னா, பவுல் அவங்கள
சாப்பிடும்படியா கப்பல்ல இருக்கவங்க, நீங்க 14 நாள் ஆயிடுச்சு, சாப்பிட்டா தான் நீங்க தப்பிச்சு பிழைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அத பவுலும் அப்பத்தை எடுத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அதை பிட்டு புசித்தாரு. எல்லாரும் அதே மாதிரி தைரியப்பட்டு புசித்தாங்க. அதுல 276 பேர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க கப்பல்ல இருக்க சாப்பிட்ட பிறகு மிச்ச கோதுமையெல்லாம் தூக்கி போட்டுட்டு, அதுக்கப்புறம் அவங்க கப்பலை நிப்பாட்டினாங்க. அப்ப முன்னணிய அசையாம இருந்தது, பின்னணியும் உடைஞ்சிருச்சு. அப்ப தப்பிச்சு ஓடிடுவாங்க கைதிகள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போர் சேவகர் அவங்கள கொன்னு போடணும் அப்படின்னு யோசித்தான். ஆனா நூற்றுக்கு அதிபதி பவுலை காப்பாத்தணுன்றதுக்காக யாரும் அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுத்துட்டு, யார் யார் எப்படி எப்படி தப்பிக்க முடியுமோ பலகையை பிடிச்சு கப்பல் துண்டுகளை பிடிச்சு தப்பி கரை ஏறும்படி கட்டளையிட்டான். எல்லாரும் தப்பிச்சிட்டாங்க, ஒருத்தர் கூட அழிவை சந்திக்கல அப்படின்றத இந்த நாள்ல தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்மை விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. நீர் அவர்களோடு கூட இருந்து ஆண்டவரை வழி நடத்துகிறத இந்த நாள்ல நாங்க தியானித்தோம். நீர் சொன்னதை செய்கிற தேவன். ஆண்டவரே, எவ்வளோ பெரிய ஆபத்திலிருந்து இன்னைக்கு பவுலையும் அவருடைய உடன் இருந்த கைதிகளையும் எப்படி காப்பாற்றினீர் என்பதை தியானிக்க கத்தர் கொடுத்து கிருபைக்கா மக்க நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் ஆண்டவரே சோர்ந்து போகாமல் எல்லா சூழ்நிலையிலும் திடமனதாய் இருந்து விசுவாசத்துல உறுதியாய் நிலைத்திருந்து வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ கிருபை செய்யுங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய வல்லமையினால் நிரப்பி பயன்படுத்துங்க. அநேகர் சத்தியத்தை அறிந்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். சுவிசேஷ பணியில எங்களால் இயன்றதை செய்ய கிருபை தந்து வழி நடத்துங்க. எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.